ஆர்டர் படி பாத்தீங்கன்னா அடுத்து நான் விழா நாயகனை தான் பேச கூப்பிடணும். ஆனா அவரும் பேசி முடிச்சிட்டா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்களா இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா. அதனால முதல்ல வந்திருக்கவங்களுக்கெல்லாம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தயாரிப்பாளர் எஸ் ஏ ராஜ்கண்ணா அவரோட டாட்டர் மிஸ்ஸஸ் பாமா விஜயானந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு சினிமா மேடையில் வந்து பேசுறது. பட் ஒரு ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்லணும்னால தான் ஐ ஸ்டெப்ட் ஆன் த ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் படம் மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஐடியா வந்துச்சு இந்த படத்தை ரீலீஸ் பண்ணா என்ன அப்படின்னு. அப்போ நாங்கள் பயந்து போய் பிரசாத் லேப்ல போய் கேட்டோம். ஏன்னா 36 இயர்ஸ் ஆயிடுச்சு, நெகட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்கோ அப்படின்னு அப்படி ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். ஆனா சொன்னாங்க பை காட்ஸ் கிரேஸ் நெகட்டிவ்ஸ்லாம் தப்பிச்சிருச்சுமா, இட்ஸ் ஃபைன், இட் கேன் பி ரீஸ்டோர்னு. அப்போ அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் தேவ் டன் a wonderful job. நானே 30 இயர்ஸ் கழிச்சு நான் பார்க்கும்போது ப்ரிவியூ இட் வாஸ் ரியலி அவுட்ஸ்டாண்டிங் எஃபர்ட். ஸோ அவங்களே பிரசாத் லேப் டெக்னீஷியன்ஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்றேன் அப்பா சார்பாக. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். என்னன்னா எங்க அப்பா வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் வில் பர்சன், டிட்டர்மினேஷன் எல்லாமே இருக்கு. எவ்வளோ கோடி லாஸ் ஆனா கூட நான் அவர் அழுது பார்த்ததே கிடையாது. ஆனா ஒரே ஒரு வாட்டி அவர் கண்ணீர் விட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு டிவி முன்னால. எப்பன்னா அங்கிள் கமல்ஹாசன் அங்கிளோடைய இன்டர்வியூ அப்போ அது மட்டும் இல்ல, டக்குன்னு போன் எடுத்தாரு, சன் டிவிக்கு போய் அந்த அறிக்கை கொடுத்துட்டாரு. நான் வந்து ஐ காட் ரியலி ஷாக். எனக்கு பார்த்து நீங்களே பாண்டியா உட்காந்துருக்கீங்க, எப்படிங்கப்பா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்ட்டு. அப்ப சொன்னாரு, பைபிள்ல நான் படிச்சேம்மா, இடுக்கண்ணில் உதவுவே சகோதரன் பிறந்துள்ளான் இல்ல, நம்ம செயல்ல காட்டணும்ல. என்னோட மகாநதி கடன்கள் எல்லாமே அவரு எனக்கு அடைச்சாரு, இப்ப நம்ம திரும்பி அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லம்மா அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு கமல் அங்கிள் ஃபார் தட். அண்ட் அப்புறம் ரஜினிகாந்த் அங்கிள் வந்து மேடையில இருக்காங்க. அவரோட ஸ்பிரிச்சுவாலிட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன பணம் என்ன புகழ் வந்தாலும் அவ்வளோ ஒரு மனத்தாழ்மையோட அந்த ஆன்மீகத்துல இன்னும் அவ்வளோ ஒரு ஈடுபாடா இருக்காரு. ஸோ அதனால ஒரே ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் நான் ஷேர் பண்ண விரும்பப்படுறேங்க. இங்க கமல்ஹாசன் அங்கிள் ஒரு டயலாக்ல நீங்க சொல்லுவீங்க, கடவுள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆக்டா சொல்லுவீங்க. பட் ஜஸ்ட் ஒரே ஒரு தாட் நான் ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். என்னன்னா இப்ப பாரதிராஜா அங்கிள் வந்து திரையுலக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலருக்கு ஹி brought it through this movie. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய கண் விழிகளை எந்த கேமராவையும் விட மிக நுட்பமாக படம் பிடிக்கும் திறமையுள்ள அப்படி ஒரு மார்வலஸ் டிசைன் கலர்ல பார்க்க வைத்தவர் நிச்சயமா ஒருத்தர் இருக்கணும் இல்லைங்களா அங்கிள். அது மட்டும் இல்ல, ஜஸ்ட் இன்னொரு தாட் என்னன்னா, ஒரு சினிமா படம் முடிஞ்சோன்னா யூஸ்வலா ஸ்கிரீன்ல வந்து பெருமையோட வந்து ப்ரொடியூஸ்ட் அண்ட் டைரக்டட் பை சோன் சோன் சொல்லி டைட்டில் போடுவாங்க. ஆனா பாருங்க, ஒரு சூரியோதயம் முடிஞ்ச பிறகோ இல்ல ஒரு சந்திரோதயம் முடிஞ்ச பிறகோ அப்படி வந்து ஆண்டவர் சைன் பண்றது இல்ல. பட் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் பரிசுத்த வேதாகமத்துல தன்னுடைய பேரை ரிவீல் பண்ணிருக்காரு. அவருடைய பேர் ஜெகோவா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது. ஆனா வந்து I'd like to introduce the greatest producer and the director of the entire universe. அவர் தான் இயேசு கிறிஸ்து கூட பூமிக்கு அனுப்புனவர். 10 commandments படம் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஆனா மோசஸ் கிட்ட அந்த 10 கட்டளைகள் கொடுத்த தேவன் சிமா ஜெஹோவா காட். ஸோ என்னுடைய விருப்பம் என்னன்னா, நிச்சயமா அவருடைய பிளெஸிங் இங்க கூடி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கணும்னு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ எங்களோட இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி நீங்க எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறது நாங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். அது மாதிரி ஜெஹோவா காட் நம்ம எல்லாருக்குமே ஒரு அழைப்புதல் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இந்த சகாப்தத்தின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். சினிமா பாஷையில சொல்ல போனா ஒரு கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். சீக்கிரத்துல நீதி வாசமா இருக்கக்கூடிய ஒரு உலகளாவிய இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் நிறுவ போறார். அதுக்கு வரக்கான அழைப்புதலை கொடுத்திருக்கார். ஸோ தயவு செய்து அந்த அழைப்புதலை ஏற்றுக்கொள்ளுங்க. எம்ஜிஆர் அங்கிள் பாடின பாட்டு ஞாபகம் வருது, புதிய வானம் புதிய பூமி விரைவில் வரப்போகுது. ஸோ நம்ம எல்லாருமே அந்த ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கு அந்த ஆண்டவரோட அழைப்புதலை அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த பேச்சை நான் பணிவுடன் கேட்டுக்கொண்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ.